गुरु ब्रह्मा गुरु विष्णु गुरुर्देवो महेश्वरः गुरु साक्षात् பரபிரம்மா தஸ்மை ஸ்ரீ குருவே நமக. வணக்கம். நான் உங்கள் ஜோதிடர் யுவஸ்ரீ விஷ்ணுசுத்தன். நம்ம சேனல்ல சொல்லுகின்ற ஆன்மீக தகவல்கள், ராசி பலன் இதெல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. வாங்க இப்ப பஞ்சாங்க குறிப்புகள் குறித்து பார்க்கலாம். ஜூலை மாதம் 15ஆம் தேதி இன்றைய கிழமை திங்கட்கிழமை, ஆனி மாதம் 31ஆம் தேதி. இன்றைய திதி நவமி திதி. இன்றைய நட்சத்திரம் சுவாதி நட்சத்திரம். இன்றைய நல்ல நேரம் காலையில் 9:15 மணி முதல் 10:15 மணி வரை, மாலையில் 7:30 மணி முதல் 8:30 மணி வரை. ராகு காலம் காலையில் 7:30 மணி முதல் 9 மணி வரை. குளிகை நேரம் மதியம் 1:30 மணி முதல் 3 மணி வரை. யமகண்ட நேரம் காலையில் 10:30 மணி முதல் 12 மணி வரை. இன்றைய சந்திராஷ்டம நட்சத்திரக்காரர்கள் சதயம் மற்றும் பூரட்டாதி நட்சத்திரக்காரர்கள். இன்றைய கிரக நிலவரங்கள் குறித்த தகவல்களை பார்க்கலாம். ரிஷபத்தில் குரு பகவான் மற்றும் செவ்வாய் ஆகியோர் இணைவு பெற்றிருக்கிறார்கள். மிதுனத்தில் சூரியன், கடகத்தில் புதன் மற்றும் சுக்கிரன் ஆகியோர் இணைவு பெற்றிருக்கிறார்கள். கன்னியில் கேது, துலாமில் சந்திரன், கும்பத்தில் சனி பகவான், மீனத்தில் ராகு ஆகியோர் உள்ளார்கள். தற்போது 12 ராசி பலன்கள் குறித்த தகவல்களை பார்க்கலாம். மேஷ ராசி அன்பர்களே, ராசியாதிபதியாகிய செவ்வாய் பகவான் குடும்பஸ்தானத்துல அமர்வு பெற்று இருக்கிறார். சந்திர பகவான் இன்றைக்கு ராசியிலிருந்து களத்திரஸ்தானத்துல அமர்வு பெற்றவராக இருக்கின்றார். திருமண ரீதியிலான பேச்சுவார்த்தைகள் நடக்கக்கூடிய நாளாக இன்றைய தினம் இருக்கின்றது. திருமண ரீதியிலான விஷயங்களுக்கு அதன் சார்ந்த ஏற்பாடுகள், முன்பணம் கொடுக்கக்கூடிய விஷயங்கள், இதன் ரீதியில சின்ன சின்ன செலவினங்கள் இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்கின்றது. திருமணம் சார்ந்த செலவினங்கள், பொருட்கள் வாங்கக்கூடிய சூழல்களும் இன்றைக்கு இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கிறது. மனைவி வழியில அவருக்கு பிடித்தமான பொருட்கள் வாங்கி தரக்கூடிய சூழல்கள் இருக்கிறதுக்கும் வாய்ப்புகள் இன்றைக்கு அதிகமாக இருக்கின்றது. பார்ட்னர்ஷிப் பிசினஸ்ல சின்ன சின்ன செலவினங்கள் இருக்கலாம், இல்லைன்னா அதன் ரீதியில அதை விரிவுபடுத்தலாம் அப்படிங்கிற வகைகள்ல ஒரு சில செலவினங்கள் இருக்கிறதுக்கு இன்றைக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்கிறது. நண்பர்கள் வழியில சிறு சிறு செலவினங்கள் இருக்கக்கூடிய சூழல்களும் இன்றைக்கு இருக்கின்றது. கணவன் மனைவியாக இருக்கிறீங்கன்னா உங்களுக்குள்ள சின்ன சின்ன கருத்து வேறுபாடுகள் வருவதற்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்கிறது. கொஞ்சம் பேச்சுவார்த்தையில நிதானமாக இருந்து கொள்ள வேண்டியது மிகவும் அவசியமானதாக இன்றைய தினம் இருக்கின்றது. வழக்கு சார்ந்த விஷயங்கள்ல ஒரு சிலருக்கு செலவினங்கள் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கிறது. வெளிநாட்டு உறவுகள் வழியில ஒரு சில செலவினங்களை மேற்கொள்ள வேண்டிய சூழல்கள் வருவதற்கும் வாய்ப்புகள் அதிகமாக இன்றைக்கு இருக்கின்றது. தர்ம சிந்தனை அதிகமாக இருக்கும். அதன் ரீதியில உதவக்கூடிய வகைகள்ல செலவினங்கள் இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கின்றது. விற்பனை வியாபாரம் சம்பந்தமான விஷயங்கள் ஈடுபட்டு இருக்கக்கூடிய நபர்களுக்கு இன்னைக்கு அதன் ரீதியில நல்ல முறையில லாபம் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கிறது. கர்ப்பிணி பெண்களாக இருக்கிறீங்கன்னா உங்களுக்கான சின்ன சின்ன செலவினங்கள் இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்கிறது. கிட்னி, கர்ப்பப்பை சார்ந்த பிரச்சனைகள் இதெல்லாம் இருக்கின்ற நபர்களுக்கு அதன் ரீதியில மருத்துவ தீர்வுகளை மேற்கொள்ளக்கூடிய முயற்சிகள் வருவதற்கான வாய்ப்புகளும் இன்றைக்கு இருக்கின்றது. பேங்க் சார்ந்த விஷயங்கள்ல ஒரு சில செலவினங்கள் இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்கிறது. மனைவிக்கு வேலை ரீதியிலான முயற்சிகள் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு. இல்லைன்னா நண்பர்களுக்கு வேலை சார்ந்த முயற்சிகள் குறித்த எண்ணங்கள் இருக்கிறதுக்கான வாய்ப்புகளும் இன்றைக்கு அதிகமாக இருக்கிறது. வெளிநாடு ரீதியிலான முயற்சிகளை மேற்கொள்ளும் வகைகள்ல ஒரு சில செலவினங்களை செய்யறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்கிறது. நன்கொடை ரீதியிலான விஷயங்கள்ல ஏதாவது ஒண்ணுக்காக நம்ம பணமா கொடுக்கறதுக்கான வாய்ப்புகளும் இன்றைக்கு அதிகமாக இருக்கின்றது. பிள்ளைகள் வழியில ஒரு சில செலவினங்கள் அதிகரிக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிறது. பாட்டி இருக்கிறாங்கன்னா அவங்க வழியில செலவினங்கள் இருக்கக்கூடிய வாய்ப்புகளும் இருக்கின்றது. உல்லாச பயணம் சார்ந்த விஷயங்கள்ல ஒரு சிலருக்கு ஈடுபாடுகள் அதிகமாக இருக்கலாம். சமாதான பேச்சுவார்த்தைகள் எல்லாம் முடிவுக்கு வருவதற்கான வாய்ப்புகளும் இன்றைக்கு இருக்கின்றது. உதவிக்கு அழைக்கக்கூடிய சூழல்கள் இருக்கலாம். உறவு முறைகள் வழியில சின்ன சின்ன செலவினங்கள் இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கின்றது. அஸ்வினி நட்சத்திரக்காரங்களுக்கு கையில் எடுக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாம் வெற்றி பெறக்கூடியதாக இருக்கின்றது. புதிதான தொழில் முயற்சிகள், வியாபார ரீதியிலான முயற்சிகள், வெளிநாடு சார்ந்த முயற்சிகள், இந்த மாதிரியான விஷயங்களை மேற்கொள்ளலாம். உங்களுக்கு நல்ல லாபம் கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்கிறது. பரணி
நட்சத்திரக்காரங்களுக்கு நீங்க அடுத்தவர்களுக்கான உதவிகள் இன்னைக்கு அதிகமா செய்வீங்க. பண செலவுகளாக இருக்கலாம், வேலை ரீதியாகவோ நீங்க அடுத்தவங்களுக்காக நிறைய ஹெல்ப் பண்ற தினமாக இன்றைய தினம் உங்களுக்கு இருக்கின்றது. கார்த்திகை நட்சத்திரக்காரங்களுக்கு இடைப்பட்டு நின்று போன விஷயங்களை திரும்பவும் ஸ்டார்ட் பண்ணலாம். இன்னைக்கு அதன் ரீதியில சீக்கிரமாகவே அந்த பிரச்சனைகள் எல்லாம் நல்லபடியா முடியறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இன்றைக்கு இருக்கின்றது. உங்களுடைய ராசியான நிறம் வயலட் கலர். வணங்க வேண்டிய தெய்வம் ஹனுமன் வழிபாடு. ரிஷப ராசி என்பர்களே, ராசியாதிபதியாகிய சுக்கிர பகவான் தைரிய வீரிய விஜயஸ்தானத்தில் அமர்வு பெற்று இருக்கிறார். சந்திர பகவான் இன்றைக்கு ராசியிலிருந்து ருணரோக சத்துருஸ்தானத்தில் அமர்வு பெற்றவராக இருக்கின்றார். பணிகள் சார்ந்த விஷயங்கள்ல எதிர்பார்த்த நன்மைகள் நடக்கக்கூடிய தினமாக இன்றைய தினம் இருக்கின்றது. பணிகள்ல அமரக்கூடிய உத்தரவுகள் வருவதற்கான வாய்ப்புகளும் இன்றைக்கு ஒரு சிலருக்கு இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கிறது. எதிரிகள் வழியில வந்த பிரச்சனைகள் எல்லாம் விலகக்கூடிய தினமாக இன்றைய தினம் இருக்கின்றது. சங்கங்கள் வாயிலாக வழக்குகள்ல வெற்றி பெறக்கூடிய சூழல்களும் ஒரு சிலருக்கு இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கின்றது. நினைத்த பணியில அமரக்கூடிய வாய்ப்புகளும் ஒரு சிலருக்கு கிடைக்கிறதுக்கான சூழல்கள் இன்றைக்கு இருக்கின்றது. மூலதனத்தை போட்டிருந்தீங்கன்னா அதை திரும்ப எடுக்கிறதுக்கான ஒரு முயற்சிகள் எடுக்கிறதுக்கு வாய்ப்புகள் இன்றைக்கு அதிகமாக இருக்கிறது. தற்காலிக பணிகள்ல இருக்கக்கூடிய நபர்களுக்கெல்லாம் பணி நிரந்தரமாவது குறித்த பேச்சுவார்த்தைகள் நடத்துறதுக்கான வாய்ப்புகளும் இன்றைக்கு அதிகமாக இருக்கின்றது. பேரும் புகழும் கௌரவமும் நிறைந்த வேலை இன்றைக்கு கிடைக்கக்கூடிய சூழல்கள் அதிகமாக இன்றைக்கு இருக்கின்றது. பணிகள்லையும் இன்னைக்கு நல்ல பெயர் எடுக்கக்கூடிய சூழல்கள் அதிகமாக இருக்கிறது. சிறந்த நிர்வாகத்திறன் சார்ந்த அதிகாரிகளாக உருவெடுக்கிறதுக்கான வாய்ப்புகளும் இன்றைக்கு வாய்ப்புகள் இருக்கிறது. சொகுசு மிகுந்த பதவிகளை பெறக்கூடிய வாய்ப்புகளும் இன்றைக்கு இருக்கின்றது. பதவி உயர்வு சார்ந்த விஷயங்கள்ல ஒரு சிலருக்கு பேச்சுவார்த்தைகள் நடத்தக்கூடிய சூழல்கள் அதிகமாக இருக்கிறது. சங்கம் சார்ந்த விஷயங்கள்ல வேலைக்கு சேரக்கூடிய முயற்சிகள்ல ஒரு சிலருக்கு ஈடுபாடுகள் அதிகமாக இருக்கலாம். அதிர்ஷ்டவசமாக வேலை கிடைக்கக்கூடிய வாய்ப்புகளும் இன்றைக்கு இருக்கின்றது. விரும்பிய உணவு உண்ணக்கூடிய ஒரு சூழல்களும் இன்றைக்கு அதிகமாக இருக்கிறது. நோய் சார்ந்த பிரச்சனைகளுக்கு தகுந்த தீர்வுகள் கிடைக்கக்கூடிய தினமாகவும் இன்றைய தினம் இருக்கின்றது. தாய் மாமா வழியில எதிர்பார்த்த நன்மைகள் ஆதரவுகள் இதெல்லாம் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகளும் இன்றைக்கு இருக்கின்றது. வெளிநாட்டு பொருட்கள் வழியில ஒரு சிலருக்கு நன்மைகள் நடக்கக்கூடிய தினமாகவும் இன்றைய தினம் இருக்கிறது. இடர்கள் எல்லாம் விலகி நன்மைகள் பெருகக்கூடிய தினமாக இன்றைய தினம் இருக்கிறது. கால்நடை ரீதியிலான விஷயங்கள் எல்லாம் புதிதாக தெரிந்து கொள்வதற்கான ஒரு முயற்சிகள்ல ஒரு சிலருக்கு ஈடுபாடுகள் அதிகமாக இருக்கலாம். வேலை ரீதியிலான ஒப்பந்தங்கள்ல ஈடுபடக்கூடிய முயற்சிகளும் ஒரு சிலருக்கு இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்கிறது. கார்த்திகை நட்சத்திரக்காரங்களுக்கு இடைப்பட்டு நின்ன வேலைகளை நம்ம திரும்பவும் ஸ்டார்ட் பண்ணலாம். வேலை சார்ந்த முயற்சிகளாக இருக்கலாம், தனியார் துறையோ அரசு துறைக்கான முயற்சிகளாக இருந்தாலுமே எந்த ஒரு முயற்சிகளாக இருந்தாலும் வேலை சார்ந்த விஷயங்கள்ல நாம இன்னைக்கு முயற்சிகள் எடுக்கிறதுக்கு மிகவும் உகந்த தினமாக இருக்கிறது. ரோகிணி நட்சத்திரக்காரங்களுக்கு எல்லா விஷயத்திலையும் கொஞ்சம் கவன நிலைகள் அவசியம். உடல்நிலையில கவனம் அவசியம். வெளியில போகும்போது பயணங்கள் ரீதியிலையும் கவனங்கள் அவசியமானதாக இருக்கிறது. மிருகசீரிஷம் நட்சத்திரக்காரங்களுக்கு வேலை சார்ந்த பணவரவுகள் பெருகக்கூடிய தினமாக இன்றைய தினம் இருக்கின்றது. வேலை சார்ந்த தொந்தரவுகள் எல்லாம் நீங்கி அதுல நல்ல முன்னேற்றம் உள்ள தினமாக இன்றைய தினம் உங்களுக்கு இருக்கின்றது. உங்களுடைய ராசியான நிறம் லைட் ப்ளூ கலர். வணங்க வேண்டிய தெய்வம் துர்க்கை அம்மன் வழிபாடு. மிதுன ராசி அன்பர்களே, ராசியாதிபதியாகிய புத பகவான் குடும்பஸ்தானத்தில் அமர்வு பெற்று இருக்கிறார். சந்திர பகவான் இன்றைக்கு பூர்வ புண்ணிய ஸ்தானத்தில் அமர்வு பெற்றவராக இருக்கின்றார். குழந்தை பேரு சார்ந்த நன்மையான விஷயங்கள் ஒரு சிலர் வீட்டில் நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் இன்றைக்கு அதிகமாக இருக்கின்றது. உறவு முறைகள் வழியில நல்ல முறையான நட்புகள் எல்லாம் பெருகக்கூடிய தினமாக இன்றைய தினம் இருக்கின்றது. அனுபவ அறிவு அதிகரிக்கக்கூடிய தினமாக இன்றைய தினம் இருக்கின்றது. பூஜை பிரார்த்தனை இந்த மாதிரியான விஷயங்கள்ல அதிகமான நாட்டம் கொண்டு அதில் எல்லாம் கலந்து கொள்ளக்கூடிய சூழல்கள் இருக்கிறதுக்கு வாய்ப்பு
வாய்ப்புகள் இருக்கின்றது. பிள்ளைகளுக்கு வேலை சார்ந்த விஷயங்களுக்கான முயற்சிகள் இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. பெரிய பசங்களா இருக்கிறாங்கன்னா அவங்களுக்கான வேலை செய்யக்கூடிய விஷயங்களுக்காக முயற்சிகள் எடுக்கக்கூடிய சூழல்கள் இன்றைக்கு அதிகமாக இருக்கின்றது. அரசியல் சார்ந்த விஷயங்கள்ல ஒரு சிலருக்கு அதிகமான முயற்சிகள் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் இன்றைக்கு இருக்கின்றது. பொழுதுபோக்கு சார்ந்த விஷயங்கள் வழியில ஒரு சில செலவினங்கள் இருக்கக்கூடிய சூழல்கள் அதிகமாக இருக்கிறது. கலைநயம் மிக்க பொருட்கள் எல்லாம் வாங்கக்கூடிய முயற்சிகள்ல இன்னைக்கு ஈடுபாடுகள் அதிகமாக இருக்கும். அழகு பொருள் தயாரிப்பாளராக வேலை தொடங்கக்கூடிய முயற்சிகள்ல ஒரு சிலருக்கு ஈடுபாடுகள் அதிகமாக இருக்கலாம். கலைத்துறை சார்ந்த விஷயங்கள்ல புதிதாக முயற்சிகள் எடுக்கக்கூடிய எண்ணங்கள் அதுல ஈடுபடக்கூடிய வாய்ப்புகளும் இன்றைக்கு அதிகமாக இருக்கிறது. கமிஷன் சார்ந்த வேலைகளில் முயற்சி செய்யக்கூடிய சிந்தனைகள் வருவதற்கு வாய்ப்புகள் அதிகமாக இன்றைக்கு இருக்கின்றது. பார்ட்னரோடு இணையக்கூடிய முயற்சிகளில் ஒரு சிலருக்கு ஈடுபாடுகள் அதிகமாக இருக்கும். தொழில்முறை வியாபாரம் சம்பந்தமான பார்ட்னரோடு பேச்சுவார்த்தைகளில் ஈடுபடுறதுக்கான வாய்ப்புகள் இன்றைக்கு அதிகமாக இருக்கிறது. வெளிநாட்டு உடன்பாடுகள் சார்ந்த விஷயங்களில் ஒரு சிலருக்கு இன்னைக்கு அதன் சார்ந்த முயற்சிகள் எடுக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கின்றது. வேறு மொழி வேறு மதம் சார்ந்த நபர்கள் நட்புகள் இதெல்லாம் புதிதாக அறிமுகமாக கூடிய வாய்ப்புகள் இன்றைக்கு இருக்கின்றது. பூஜைகள் பிரார்த்தனைகள் இதன் ரீதியில நிறைய செலவுகள் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் இன்றைக்கு இருக்கின்றது. மன ரீதியிலான தெளிவுகள் பிறக்கக்கூடிய தினமாக இன்றைய தினம் இருக்கிறது. தொழில் சார்ந்த விஷயங்கள் குறித்த எண்ண ஓட்டங்கள் மனதிற்குள்ள அதிகமாக இருக்கக்கூடிய தினமாக இன்றைய தினம் இருக்கிறது. கர்ப்பிணி பெண்களாக இருக்கிறீங்கன்னா உடல் நலனில் கொஞ்சம் கவன நிலைகள் அவசியமானதாக இன்றைய தினம் இருக்கின்றது. மிருகசீரிஷம் நட்சத்திரக்காரங்களுக்கு உங்களுடைய வேலை சார்ந்த விஷயங்கள்ல இருந்து பண வரவுகள் பெருகும். குடும்பத்திற்குள்ள நல்ல சூழல்கள் இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்கின்றது. திருவாதிரை நட்சத்திரக்காரங்களுக்கு மன ரீதியில சின்ன சின்ன பய உணர்வுகள் பதற்ற உணர்வுகள் இதெல்லாம் அதிகமாக இருக்கலாம். புதிதான முயற்சிகளை முடிஞ்சளவு தவிர்க்க வேண்டியது இன்றைக்கு மிகவும் முக்கியமானதாக இருக்கிறது. புனர்பூசம் நட்சத்திரக்காரங்களுக்கு நல்ல விஷயங்களுக்கான முயற்சிகளை மேற்கொள்ளலாம். நம்ம ஒரு குழந்தை பெற ரீதியிலான விஷயங்களுக்கான ஒரு முயற்சிகளாக இருக்கலாம். இல்லைன்னா வெளிநாட்டு சம்பந்தமான விஷயங்களுக்கான ஒரு முயற்சிகளாக இருக்கலாம். புதிதாக எங்கேயாவது வேலை தேடி போறீங்கன்னா அதற்கான ஒரு முயற்சிகளாக இருக்கலாம். இந்த மாதிரி நல்ல விஷயங்களுக்கான முயற்சிகளை எடுத்து செய்யறதுக்கு மிகவும் உகந்த தினமாக இன்றைய தினம் இருக்கின்றது. உங்களுடைய ராசியான நிறம் ராமர் பச்சை நிறம். வணங்க வேண்டிய தெய்வம் ஹனுமன் வழிபாடு. கடக ராசி அன்பர்களே, ராசியாதிபதியாகிய சந்திர பகவான் ராசியிலிருந்து சுகஸ்தானத்தில் அமர்வு பெற்றவராக இருக்கின்றார். சொந்த வீடு வாங்கக்கூடிய முயற்சிகள் ஒரு சிலருக்கு இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்கிறது. சொகுசு வாகனம் சார்ந்த விஷயங்கள்ல ஒரு சிலருக்கு அதிகமான முயற்சிகள் இருக்கக்கூடிய தினமாகவும் இன்றைய தினம் இருக்கிறது. மனை ரீதியிலான ஈடுபாடுகள் குறித்து தந்தையிடமெல்லாம் பேச்சுவார்த்தைகளில் ஈடுபடலாம். இந்த மாதிரி நம்ம சொத்து வாங்க போகிறோம், பெரிய வாகனங்கள் வாங்க போகிறோம், இல்லைன்னா ஒரு மனை வாங்க போகிறோம் அப்படின்னு சொல்லி அப்பா கிட்ட ஏதாவது பேச்சுவார்த்தைகள் நடத்தக்கூடிய தினமாகவும் இன்றைய தினம் இருக்கின்றது. மேற்கல்வி சார்ந்த விஷயங்கள்ல இருந்த பிரச்சனைகள் எல்லாம் சரியாகி நல்லபடியாக படிப்புல ஈடுபாடு காட்டக்கூடிய தினமாக இன்றைய தினம் இருக்கின்றது. அரசு வழியில ஆலயம் அமைக்கக்கூடிய முயற்சிகள் ஒரு சிலருக்கு இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கின்றது. பெயர் புகழ் உள்ள நபர்களாக இன்றைய தினம் நீங்க இருக்கிறதுக்கான சூழல்கள் அதிகமாக இருக்கிறது. தர்ம ஸ்தாபனங்களை உருவாக்கக்கூடிய முயற்சிகள்ல ஒரு சிலருக்கு ஈடுபாடுகள் அதிகமாக இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கிறது. கோவில் சொத்து சம்பந்தமான விஷயங்களை பராமரிக்கக்கூடிய ட்ரஸ்ட்ல ஒரு சிலருக்கு ஈடுபாடுகள் இன்றைக்கு அதிகமாக இருக்கும். கௌரவ பதவிகளில் அமரக்கூடிய சூழல்களும் ஒரு சிலருக்கு இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கின்றது. கல்வி மூலம் புகழ் பரவக்கூடிய சூழல்களும் இன்றைக்கு அதிகமாக இருக்கிறது. கல்வி கற்பிக்கக்கூடிய ஆசிரியராக முயற்சி எடுக்கக்கூடிய வாய்ப்புகளும் ஒரு சிலருக்கு இன்றைக்கு இருக்கலாம். உற்பத்தி செய்தல் சார்ந்த விஷயங்கள்ல புதுவிதமான உற்பத்திகளை செய்யறதுக்கான ஆராய்ச்சிகள்ல ஒரு சிலருக்கு ஈடுபாடுகள் இன்றைக்கு அதிகமாக இருக்கும். அந்நிய மொழி இல்லைன்னா மதம் சார்ந்த நபர்கள் எல்லாம் புதிதாக அறிமுகமாகிறதுக்கான வாய்ப்புகள் இன்றைக்கு இருக்கின்றது. இறக்குமதி சார்ந்த விஷயங்கள்ல ஒரு சிலருக்கு ஈடுபாடுகள் இன்றைக்கு அதிகமாக இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கின்றது. அம்மாவிற்கும் அப்பாவிற்கும் இடையே ஒரு இணக்கங்கள் உள்ள ஒரு தினமாக இன்றைய தினம் இருக்கின்றது.
புனர்பூசம் நட்சத்திரக்காரங்களுக்கு வெளிநாடு சார்ந்த விஷயங்கள், தொழில் வியாபாரம் சம்பந்தமான ஒரு முயற்சிகள், ஒரு அசையாத சொத்துகள் வாங்கக்கூடிய முயற்சிகள், இந்த மாதிரி நல்ல விஷயங்களுக்கான முயற்சிகளை நம்ம இன்னைக்கு மேற்கொள்ளலாம். அதன் ரீதியில் 2 மடங்கு லாபங்கள் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் இன்றைக்கு இருக்கிறது. பூசம் நட்சத்திரக்காரங்களுக்கு பயண அடிப்படைகளில் நன்மைகள் நடக்கக்கூடிய சூழல்கள் இருக்கின்றது. ஒரு உறவு முறை பயணங்களாக இருக்கலாம், நல்ல நிகழ்ச்சிகளுக்கான பயணங்களாக இருக்கலாம், ஆன்மீக பயணங்களாக இருக்கலாம். இந்த முறையில் பயண ரீதியில் நம்ம எதிர்பார்த்த நன்மைகள் நடக்கக்கூடிய தினமாக இன்றைய தினம் இருக்கின்றது. ஆயில்யம் நட்சத்திரக்காரங்களுக்கு கடன் வாங்கக்கூடிய விஷயங்களில் கவன நிலைகள் அவசியம். மேற்கொள்ளும் புதிதான முயற்சிகள்லையும் நாம் கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டியது இன்றைக்கு மிகவும் முக்கியமானதாக இருக்கின்றது. தேவையில்லாத பிரச்சனைகளில் நாம் இன்னைக்கு தலையிடாமல் இருக்க வேண்டியதும் மிகவும் அவசியமானதாக இன்றைய தினம் இருக்கின்றது. உங்களுடைய ராசியான நிறம் ஸ்கை ப்ளூ கலர். வணங்க வேண்டிய தெய்வம் பார்வதி தேவி வழிபாடு. சிம்ம ராசி அன்பர்களே, ராசியாதிபதியாகிய சூரிய பகவான் லாபஸ்தானத்தில் அமர்வு பெற்று இருக்கிறார். சந்திர பகவான் இன்றைக்கு தைரிய வீரிய விஜயஸ்தானத்தில் அமர்வு பெற்றவராக இருக்கின்றார். தைரியமான நபராக இருப்பீங்க. எந்த விஷயத்திலையும் துணிவுடன் செயல்படக்கூடிய எண்ணங்கள் இன்றைக்கு அதிகமாக இருக்கின்றது. உங்களுக்கான லாபங்களை ஈட்டக்கூடிய முயற்சிகளில் ஈடுபாடுகள் இன்றைக்கு அதிகமாக இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கின்றது. இளைய சகோதரருக்கெல்லாம் ஆதரவு தரக்கூடிய சூழல்கள் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இன்றைக்கு இருக்கின்றது. தம்பி தங்கைகளுக்கு ஏதாவது ஒரு உதவிகள் செய்யக்கூடிய விஷயங்கள், இல்லைன்னா அவங்களுடைய பிரச்சனைகளுக்கு சப்போர்ட் பண்ணக்கூடிய ஒரு சூழல்கள், இதெல்லாம் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் இன்றைக்கு இருக்கின்றது. பழைய பொருட்களை விற்கக்கூடிய எண்ணங்கள் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கின்றது. பத்திரங்கள் ஆவணங்கள் சார்ந்த விஷயங்களை கொஞ்சம் கவனத்துடன் வச்சுக்க வேண்டியது இன்றைக்கு மிகவும் முக்கியமானதாக இருக்கிறது. கடித ரீதியிலான பிரச்சனைகள் இருக்கக்கூடிய வாய்ப்புகளும் ஒரு சிலருக்கு அதிகமாக இருக்கலாம். மனநிலையில சின்ன சின்ன குழப்பங்கள், என்ன முடிவுகள் எடுக்கிறது அப்படிங்கிற மாதிரியான சிந்தனைகள் இதெல்லாம் அதிகமாக இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கின்றது. தேவையில்லாத காரியங்களில் ஈடுபடாமல் இருக்க வேண்டியது மிகவும் முக்கியமானதாக இருக்கின்றது. செய்யக்கூடிய செயல்களில் கொஞ்சம் தெளிவோடு செயல்பட வேண்டியதும் அவசியமானதாக இன்றைக்கு இருக்கின்றது. பொய்யான தகவல்கள் சார்ந்த விஷயங்களில் கொஞ்சம் கவனத்துடன் செயல்பட வேண்டியது அவசியமானதாக இன்றைக்கு இருக்கிறது. உயில் சார்ந்த விஷயங்கள்ல ஒரு சிலருக்கு அதிகமான ஈடுபாடுகள் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கிறது. இளைய சகோதரருக்கு அவருடைய வேலை தொழில் சார்ந்த விஷயங்கள் எல்லாம் அதிக ஈடுபாடுகள் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் இன்றைக்கு இருக்கின்றது. இன்சூரன்ஸ் சார்ந்த விஷயங்கள்ல பத்திரங்களை பெறக்கூடிய முயற்சிகளில் ஒரு சிலருக்கு ஈடுபாடுகள் அதிகமாக இன்றைக்கு இருக்கும். மோசடிகள் சார்ந்த பிரச்சனைகள் ஏதாவது இருந்தால் அதெல்லாம் தெரிய வருவதற்கான சூழல்களும் இன்றைக்கு அதிகமாக இருக்கிறது. எழுத்துத்துறை சார்ந்த வேலைகளில் ஈடுபட்டிருக்கக்கூடிய நபர்களுக்கு அவங்களுடைய வேலைகளில் சின்ன சின்ன இடையூறுகள் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கின்றது. வேலை ஆட்கள் வழியில சின்ன சின்ன தொந்தரவுகள் இருக்கிறதுக்கான வாய்ப்புகளும் இன்றைக்கு அதிகமாக இருக்கிறது. ஸ்கின் சம்பந்தமான பிரச்சனைகள் இருக்கக்கூடிய நபர்களுக்கு அதன் ரீதியில மருத்துவ பரிசோதனைகள் மேற்கொள்ளலாம் அப்படிங்கிற எண்ணங்கள் வருவதற்கான வாய்ப்புகள் இன்றைக்கு அதிகமாக இருக்கிறது. புதிதான முயற்சிகள் எல்லாம் அதிகமாக ஈடுபடக்கூடிய வாய்ப்புகள் இன்றைக்கு இருக்கின்றது. காசோலை சார்ந்த விஷயங்களை கொஞ்சம் கவனத்தோடு கையாள வேண்டியது இன்றைக்கு மிகவும் முக்கியமானதாக இருக்கிறது. விளையாட்டுத்துறை சார்ந்த விஷயங்கள்ல ஈடுபட்டு இருக்கக்கூடிய நபர்களுக்கு கொஞ்சம் கவனத்தோடு செயல்பட வேண்டியதும் இன்றைக்கு மிகவும் முக்கியமானதாக இருக்கின்றது. மகம் நட்சத்திரக்காரங்களுக்கு எடுக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாம் வெற்றி பெறுவதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கின்றது. அதனால உங்களுடைய பிரச்சனைகளுக்கு தகுந்த மாதிரியான ஒரு தீர்வுகளை இன்னைக்கு எடுக்கிறதுக்கு மிகவும் உகந்த தினமாக இன்றைய தினம் இருக்கின்றது. பூரம் நட்சத்திரக்காரங்களுக்கு உங்களால பிறருக்கான ஆதாயங்கள் அதிகமாக இருக்கு. அடுத்தவங்களுக்கு பண உதவி செய்யறது, அடுத்தவர்களுடைய வேலைகளை செய்யறது, இந்த மாதிரி உங்களுக்கான ஆதாயங்கள் குறைவா இருக்கு. அடுத்தவர்களுக்காக உங்ககிட்ட இருந்து ஆதாயங்கள் அதிகமாக இன்றைய தினம் இருக்கின்றது. உத்திரம் நட்சத்திரக்காரங்களுக்கு இடைப்பட்டு நின்று போன வேலைகளை நம்ம திரும்பவும் ஸ்டார்ட் பண்ணலாம். இன்னைக்கு அதன் சார்ந்த விஷயங்கள்ல நல்ல முன்னேற்றங்கள் இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இன்றைக்கு அதிகமாக இருக்கிறது. உங்களுடைய ராசியான நிறம் கோல்டன் கலர். வணங்க வேண்டிய தெய்வம் சிவபெருமான் வழிபாடு. கன்னி ராசி அன்பர்களே, ராசியாதிபதியாகிய புத பகவான் லாபஸ்தானத்தில் அமர்வு பெற்று இருக்கிறார். சந்திர பகவான் இன்றைக்கு
குடும்பஸ்தானத்தில் அமர்வு பெற்றவராக இருக்கின்றார். மனைவி வழியில் பண வரவுகள் வருவதற்கான வாய்ப்புகள் இன்றைக்கு அதிகமாக இருக்கிறது. நண்பர்களிடமிருந்து ஒரு சிலருக்கு பண வரவுகள் வருவதற்கான வாய்ப்புகளும் அதிகமாக இன்றைக்கு இருக்கிறது. பார்ட்னர்ஷிப் பிஸ்னஸ் பண்ணக்கூடிய நபர்களுக்கு அதன் ரீதியில் நல்ல பண வரவுகள் இருக்கக்கூடிய சூழல்கள் அதிகமாக இன்றைக்கு இருக்கின்றது. வியாபாரம் சம்பந்தமான விஷயங்களில் ஈடுபட்டிருக்கக்கூடிய நபர்களுக்கும் பண வரவுகள் அதிகரிக்கக்கூடிய தினமாக இன்றைய தினம் இருக்கின்றது. பணவரவு ரீதியில் இன்னைக்கு எதிர்பார்த்த நல்ல நிலைமை இருக்கும். கையிருப்பு பணம் ஓரளவு அதிகரிக்கக்கூடிய தினமாக இன்றைய தினம் இருக்கின்றது. பேச்சுவார்த்தைகளில் பார்த்தீங்கன்னா மடை திறந்த வெள்ளம் போல பேசுவீங்க. ஆனால் உறவு முறைகள் குடும்ப ரீதியில் பேசும்போது கொஞ்சம் கவனமாக நிதானமாக பேச வேண்டியது இன்றைக்கு மிகவும் முக்கியமானதாக இருக்கிறது. குடும்பத்துக்குள்ள சின்ன சின்ன சண்டை சச்சரவுகள் இருக்கக்கூடிய சூழல்கள் அதிகமாக இருக்கிறது. குடும்பத்தினருடைய உடல்நலம் சார்ந்த விஷயங்கள்ல கவன நிலைகள் அவசியம். குடும்பத்தில் உள்ளவர்களுக்கு வேலை ரீதியிலான முயற்சிகள் ஒரு சிலர் வீடுகளில் நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இன்றைக்கு இருக்கலாம். கணவன் மனைவிக்கு இடையே பேச்சுவார்த்தைகள்ல நிதான நிலைகள் அவசியமானதாக இன்றைக்கு இருக்கின்றது. வேறு மொழி இல்லைன்னா வேறு மதம் சார்ந்த நண்பர்கள் எல்லாம் புதிதாக அறிமுகமாகிறதுக்கான வாய்ப்புகள் இன்றைக்கு இருக்கின்றது. வேறு மொழிகளை கத்துக்கணும் அப்படிங்கிற எண்ணங்களும் ஈடுபாடுகளும் ஒரு சிலருக்கு இருக்கிறதுக்கான வாய்ப்புகளும் இன்றைக்கு அதிகமாக இருக்கிறது. கண் சம்பந்தமான தொந்தரவுகள் இருக்கக்கூடிய நபர்களுக்கு கொஞ்சம் கவன நிலைகள் அவசியமானதாக இன்றைக்கு இருக்கிறது. பள்ளி மாணவர்களாக இருக்கிறீங்கன்னா படிப்புல அதிக கவனம் செலுத்த வேண்டியது இன்றைக்கு மிகவும் முக்கியமானதாக இருக்கிறது. சில நேரங்களில் உண்மைகளை மறைக்க வேண்டிய சூழல்கள் இருக்கிறதுக்கான வாய்ப்புகளும் அதிகமாக இன்றைக்கு இருக்கின்றது. முன்கோபங்களை முடிஞ்சளவு தவிர்க்க வேண்டியது இன்றைக்கு மிகவும் முக்கியமானதாக இருக்கிறது. இழந்த பொருட்களை எல்லாம் மீண்டும் பெறுவதற்கான முயற்சிகளில் ஒரு சிலருக்கு ஈடுபாடுகள் அதிகமாக இருக்கலாம். விரும்பிய உணவு உண்ணக்கூடிய சூழல்கள் இருக்கிறதுக்கான வாய்ப்புகளும் இன்றைக்கு அதிகமாக இருக்கிறது. விரும்பிய புதிதான ஆடைகள் வாங்கக்கூடிய முயற்சிகளில் ஒரு சிலருக்கு ஈடுபாடுகள் அதிகமாக இருக்கும். செலவு செய்யக்கூடிய விஷயங்கள்ல கவனத்தோடு செயல்படணும். தேவையில்லாத அனாவசிய செலவுகளை முடிஞ்சளவு தவிர்க்க வேண்டியது இன்றைக்கு மிகவும் முக்கியமானதாக இருக்கிறது. பேங்க் வழியில ஒரு சிலருக்கு லாபங்கள் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகளும் இன்றைக்கு அதிகமாக இருக்கின்றது. உத்திரம் நட்சத்திரக்காரங்களுக்கு புதிதான முயற்சிகள் மேற்கொள்ளக்கூடிய எண்ணங்கள் இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இன்றைக்கு இருக்கும். இடையிலேயே நின்று போன விஷயங்களை திரும்பவும் நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம். அதன் ரீதியில் நல்ல முன்னேற்றங்கள் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் இன்றைக்கு இருக்கிறது. ஹஸ்தம் நட்சத்திரக்காரங்களுக்கு வண்டி வாகனங்களில் போகும்போது நிதான நிலைகள் அவசியம். எந்த ஒரு விஷயத்திலையும் கொஞ்சம் கவனத்தோடு செயல்பட வேண்டியது இன்றைக்கு மிகவும் முக்கியமானதாக இருக்கிறது. சித்திரை நட்சத்திரக்காரங்களுக்கு பணவரவு ரீதியில் எதிர்பார்த்த நன்மை அதிகரிக்கும். குடும்பத்திற்குள்ள இருந்த பிரச்சனைகள் ஓரளவு குறையக்கூடிய வாய்ப்புகள் இன்றைக்கு இருக்கின்றது. புதிதான முயற்சிகளை மேற்கொள்ளும் போது அது மேலும் மேலும் முன்னேற்றம் அடையக்கூடிய வாய்ப்புகளும் இன்றைக்கு இருக்கின்றது. உங்களுடைய ராசியான நிறம் ராமர் பச்சை நிறம். வணங்க வேண்டிய தெய்வம் ஹனுமன் வழிபாடு. துலாம் ராசி அன்பர்களே, ராசியாதிபதியாகிய சுக்கிர பகவான் தொழில் ஸ்தானத்தில் அமர்வு பெற்று இருக்கிறார். சந்திர பகவான் இன்றைக்கு ராசியிலேயே அமர்வு பெற்றவராக இருக்கின்றார். உங்களுடைய ராசியாதிபதி தொழில் ஸ்தானத்தில் இருக்கிறாரு. தொழில் ஸ்தானாதிபதி உங்கள் ராசியிலேயே இருக்கிறாரு. தொழிலுக்கும் உங்களுக்கும் நல்ல ஈடுபாடுகள் இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கின்றது. தொழிலில் நீங்கள் அதிகமான ஆர்வங்கள் காட்டக்கூடிய தினமாக இன்றைய தினம் இருக்கின்றது. உறவு முறைகள் நண்பர்களிடம் வீணான வாக்குவாதங்களை தவிர்க்க வேண்டியது அவசியமானதாக இன்றைய தினம் இருக்கின்றது. விரோத நிலைகளை முடிஞ்சளவு கைவிட வேண்டியதும் மிகவும் அவசியமானதாக இன்றைக்கு இருக்கின்றது. வேலை சார்ந்த விஷயங்களில் அதிகமான ஈடுபாடுகள் இருக்கும். உங்களுக்கு பணிகள் சார்ந்த விஷயங்களில் நீங்கள் எதிர்பார்த்த நன்மைகள் எல்லாம் நடக்கக்கூடிய தினமாக இன்றைய தினம் இருக்கின்றது. ஏதாவது தேவைக்காக கடன் வாங்கக்கூடிய சூழல்கள் இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்கிறது. எதிரிகள் வழியில் சின்ன சின்ன இடையூறுகள் பிரச்சனைகள் இதெல்லாம் ஒரு சிலருக்கு வருவதற்கான வாய்ப்புகளும் இன்றைக்கு அதிகமாக இருக்கிறது. வழக்குகள் சார்ந்த விஷயங்களில் கொஞ்சம் கவனத்துடன் செயல்பட வேண்டியது அவசியமானதாக இன்றைக்கு இருக்கிறது.
இன்னைக்கு கொஞ்சம் செலவினங்கள் அதிகரிக்கக்கூடிய தினமாக இருக்கின்றது. செலவுகள் செய்யும் விஷயங்கள்லையும் கொஞ்சம் கவனத்தோடு செயல்பட வேண்டியது இன்றைக்கு மிகவும் அவசியமானதாக இருக்கின்றது. உடல்நிலை சார்ந்த விஷயங்கள்ல கவன நிலைகள் அவசியமானதாக இன்றைக்கு இருக்கின்றது. மருத்துவம், வைத்தியம் ரீதியிலான விஷயங்கள்ல ஒரு சிலருக்கு ஈடுபாடுகள் அதிகமாக இருக்கலாம். உடல்நிலை சார்ந்த பிரச்சனைகளுக்கு மருத்துவ முறையில் ட்ரீட்மெண்ட் பார்க்கக்கூடிய எண்ணங்கள் வருவதற்கான வாய்ப்புகளும் இன்றைக்கு அதிகமாக இருக்கின்றது. சுய உழைப்பு அதிகமாக இருக்கும். உங்களுடைய எஃபர்ட் எல்லாம் நீங்க உங்களுடைய தொழில் முறைகள்ல வேலைகள்ல எல்லாம் போடுறதுக்கான வாய்ப்புகள் இன்றைக்கு அதிகமாக இருக்கின்றது. சமூக உறவுகளோடு நல்ல பிணைப்பு இருக்கக்கூடிய தினமாக இன்றைய தினம் இருக்கின்றது. சட்டமுறையான கட்டுப்பாடுகள் சார்ந்த விஷயங்கள் ஒரு சிலருக்கு நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் இன்றைக்கு அதிகமாக இருக்கிறது. தொழில் இல்லைனா பணிகளில் மிகவும் ஈடுபாடுடைய தினமாக இன்றைய தினம் இருக்கின்றது. உங்களுடைய வேலைகளில் நீங்கள் ரொம்ப இன்னைக்கு கண்ணும் கருத்துமாக இருக்கக்கூடிய சூழல்கள் அதிகமாக இருக்கின்றது. மற்ற விஷயங்களில் கொஞ்சம் நிதானமாகவும் கவனமாகவும் யோசிச்சும் செயல்பட வேண்டியது இன்றைக்கு மிகவும் முக்கியமானதாக இருக்கின்றது. சித்திரை நட்சத்திரக்காரங்களுக்கு வேலை ரீதியிலான விஷயங்கள்ல பணவரவுகள் அதிகரிக்கக்கூடிய தினமாக இன்றைய தினம் இருக்கின்றது. வேலை சார்ந்த விஷயங்கள்ல இருந்த பிரச்சனைகள் எல்லாம் குறையறதுக்கான வாய்ப்புகளும் இன்றைக்கு அதிகமாக இருக்கிறது. சுவாதி நட்சத்திரக்காரங்களுக்கு மன ரீதியில சின்ன சின்ன பய உணர்வுகள், பதற்ற உணர்வுகள், செயல்பாடுகள்ல தடுமாற்றங்கள் இதெல்லாம் கொஞ்சம் அதிகமாக இருக்கலாம். புதிதான முயற்சிகளில் ஈடுபடும் போது மிகவும் நிதானங்கள் அவசியமானதாக இன்றைய தினம் இருக்கின்றது. எண்ணெய் தேய்ச்சி குளிக்கிறது, நகம் வெட்டுதல், முடி வெட்டுதல் இந்த மாதிரியான செயல்பாடுகளை முடிஞ்சளவு தவிர்க்க வேண்டியது இன்றைக்கு மிகவும் முக்கியமானதாக இருக்கின்றது. விசாகம் நட்சத்திரக்காரங்களுக்கு தொழில் ரீதியிலான விஷயங்களை மேற்கொள்ளும் எண்ணங்கள் வரலாம். இல்லைன்னா பணி சார்ந்த விஷயங்கள்ல ஈடுபாடுகள் அதிகமாக இருக்கலாம். இந்த மாதிரி நல்ல விஷயங்களுக்கான முயற்சிகளை எடுக்கும்போது அதன் வழியில லாபங்கள் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இன்றைக்கு அதிகமாக இருக்கிறது. உங்களுடைய ராசியான நிறம் லைட் ப்ளூ கலர். வணங்க வேண்டிய தெய்வம் துர்க்கை அம்மன் வழிபாடு. விருச்சிக ராசி என்பர்களே, ராசியாதிபதியாகிய செவ்வாய் பகவான் கலத்திரஸ்தானத்தில் அமர்வு பெற்று இருக்கிறார். சந்திர பகவான் இன்றைக்கு விரயஸ்தானத்தில் அமர்வு பெற்றவராக இன்றைய தினத்தில் இருக்கின்றார். பிள்ளைகள் வழியில ஒரு சில செலவினங்கள் அதிகரிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இன்றைக்கு அதிகமாக இருக்கின்றது. பூர்வீக சொத்துகள் சார்ந்த விஷயங்கள்ல விற்பனை ரீதியிலான ஈடுபாடுகள் ஒரு சிலர் வீடுகளில் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இன்றைக்கு அதிகமாக இருக்கிறது. தந்தை வழி உறவுகள், மாமன்மார் வழி உறவுகள் இவங்க வழியில உதவக்கூடிய சூழல்கள் வருவதற்கான வாய்ப்புகளும் இன்றைக்கு அதிகமாக இருக்கின்றது. ஆன்மீக ரீதியிலான விஷயங்கள்ல ஒரு சிலருக்கு ஈடுபாடுகள் இன்றைக்கு அதிகமாக இருக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கின்றது. மனம் விரும்பிய நண்பர்கள் வழியில ஒரு சில செலவினங்கள் அதிகரிக்கக்கூடிய வாய்ப்புகளும் இன்றைக்கு இருக்கின்றது. தாத்தா இருக்கிறார்னா அவருடைய வழியில ஒரு சில செலவினங்கள் ஒரு சிலர் வீட்டில் நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கின்றது. அதிர்ஷ்டங்களை நம்பி அதன் வழியில செலவு செய்யக்கூடிய சூழல்களும் ஒரு சிலருக்கு வரலாம். கொஞ்சம் அதன் சார்ந்த விஷயங்கள்ல கவனமா இருக்க வேண்டியது அவசியமானதாக இருக்கின்றது. போட்டி தேர்வுகள்ல வெற்றி பெறுவதற்கான முயற்சிகள்ல அதிகமான எஃபோர்ட் போட வேண்டிய சூழல்கள் இன்றைக்கு அதிகமாக இருக்கிறது. கர்ப்பிணி பெண்களாக இருக்கிறீங்கன்னா உங்களுடைய உடல்நலம் சார்ந்த விஷயங்கள்ல கவன நிலைகள் அவசியமானதாக இன்றைக்கு இருக்கிறது. பாத பகுதிகளில் கொஞ்சம் கவன நிலைகள் அவசியமானதாக இன்றைக்கு இருக்கின்றது. மன ரீதியில சின்ன சின்ன உளைச்சல்கள் இருக்கிறதுக்கான வாய்ப்புகளும் இன்றைக்கு இருக்கின்றது. வீணான தகராறுகள்ல முடிஞ்சளவு ஈடுபடாம இருக்க வேண்டியது மிகவும் முக்கியமானதாக இருக்கிறது. சொந்த ஊரிலிருந்து வேறு இடம் போறதுக்கான பிளான் ஒரு சிலருக்கு இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கும். வெளிநாடு சார்ந்த முயற்சிகள் இல்லைன்னா பயணம் சார்ந்த ஏற்பாடுகள் இதெல்லாம் ஒரு சிலருக்கு நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இன்றைக்கு இருக்கலாம். கண் சம்பந்தமான தொந்தரவுகள் ஒரு சிலருக்கு இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கின்றது. தூக்கமின்மையினால கொஞ்சம் உடல்நிலையில அசதிகள், சோர்வுகள் இதெல்லாம் இருக்கக்கூடிய வாய்ப்புகளும் அதிகமாக இருக்கின்றது. தந்தை வழியில ஒரு சில செலவினங்கள் ஒரு சிலருக்கு இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இன்றைக்கு இருக்கின்றது. விசாகம் நட்சத்திரக்காரங்களுக்கு வெளிநாடு ரீதியிலான முயற்சிகள், வெளிநாட்டு குடியுரிமை சார்ந்த விஷயங்களுக்காக அப்ளை பண்ணக்கூடிய
விஷயங்கள், இந்த மாதிரி நல்ல விஷயங்களுக்கான முயற்சிகளை எடுத்து இன்னைக்கு செய்யலாம். அதன் ரீதியில் நன்மைகள் நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் இன்றைக்கு அதிகமாக இருக்கிறது. அனுஷம் நட்சத்திரக்காரங்களுக்கு பயணங்கள் சார்ந்த விஷயங்கள்ல அதிகமான ஈடுபாடுகள் இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கின்றது. விரும்பிய வெளிநாட்டு பயணம், வெளிநாட்டில் போய் தொழில் தொடங்கக்கூடிய ஒரு முயற்சிகளாக இருக்கலாம், வெளியூர் ரீதியிலான பயணங்கள், தொழில்முறை வியாபாரம் சார்ந்த பயணங்கள், இந்த மாதிரி நல்ல விஷயங்களுக்கான பயணங்களை மேற்கொள்வதற்கான சூழல்கள் ஒரு சிலர் வீட்டில் இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்கிறது. கேட்டை நட்சத்திரக்காரங்களுக்கு இன்னைக்கு கடன் வாங்கக்கூடிய விஷயங்கள்ல கவன நிலைகள் அவசியமானதாக இருக்கிறது. புதிதான முயற்சிகள்ல நிதானமாக செயல்பட வேண்டியது இன்றைக்கு மிகவும் முக்கியமானதாக இருக்கிறது. உங்களுடைய ராசியான நிறம் வயலட் கலர். வணங்க வேண்டிய தெய்வம் ஹனுமன் வழிபாடு. தனுசு ராசி அன்பர்களே, ராசியாதிபதியாகிய குரு பகவான் ருணரோக சத்ருஸ்தானத்தில் அமர்வு பெற்று இருக்கிறார். சந்திர பகவான் இன்றைக்கு லாபஸ்தானத்தில் அமர்வு பெற்றவராக இருக்கின்றார். அசையாத சொத்துகள், வாகனங்கள் ரீதியிலான விஷயங்கள்ல எதிர்பார்த்த பலவித நன்மைகள் நடக்கக்கூடிய தினமாக இன்றைய தினம் இருக்கின்றது. அம்மா வழியில ஒரு சிலருக்கு லாபங்கள் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகளும் இன்றைக்கு அதிகமாக இருக்கின்றது. கல்வி வாயிலாக புகழ் பெறும் சூழல்கள் அதிகமாக இருக்கும். உங்களுடைய கல்வி சார்ந்த விஷயங்கள்ல நல்ல முன்னேற்றங்கள் இருக்கிறதுனால நற்பெயர்களை பெறக்கூடிய தினமாக இன்றைய தினம் இருக்கின்றது. வியாபாரத்தின் வழியில எதிர்பார்த்த நன்மைகள் பெருகக்கூடிய ஒரு தினமாகவும் இன்றைய தினம் இருக்கிறது. எதிர்பார்த்த உதவிகள் எதிர்பார்த்த நேரத்தில் சரியாக உங்களுக்கு கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகளும் இன்றைக்கு இருக்கின்றது. உறவு முறைகள் வழியில் எதிர்பார்த்த நல்ல செய்திகள் எல்லாம் கேட்கக்கூடிய வாய்ப்புகளும் இன்றைக்கு அதிகமாக இருக்கின்றது. விரும்பிய ஆடை ஆபரண சேர்க்கைகள் எல்லாம் ஒரு சிலர் வீட்டில் இருக்கிறதுக்கான சூழல்கள் அதிகமாக இன்றைக்கு இருக்கும். அண்டை அயலார் வழியில் நன்மைகள் ஒரு சிலருக்கு கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகளும் இன்றைக்கு அதிகமாக இருக்கின்றது. விரும்பிய திருத்தல தரிசனம் சார்ந்த விஷயங்களுக்கான ஏற்பாடுகளோ முயற்சிகளோ ஒரு சிலர் வீட்டில் நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் இன்றைக்கு அதிகமாக இருக்கின்றது. பண்ணை சார்ந்த வேலைகளில் ஈடுபட்டு இருக்கக்கூடிய நபர்களுக்கு பலவிதமான லாபங்கள் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் இன்றைக்கு அதிகமாக இருக்கின்றது. மூத்த சகோதரருக்கு எல்லாம் ஆதரவு தரக்கூடிய சூழல்கள் இருக்கிறதுக்கான வாய்ப்புகளும் இன்றைக்கு இருக்கின்றது. மன ரீதியில நல்ல அமைதியான சூழல்கள் இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கின்றது. இன்னைக்கு பிரச்சனைகள் குறைஞ்சு உங்களுக்கான நன்மைகள் பெருகக்கூடிய தினமாக இன்றைய தினம் இருக்கின்றது. அரசியல் ரீதியிலான விஷயங்கள்ல ஈடுபட்டு இருக்கக்கூடிய நபர்களுக்கு நல்ல முன்னேற்றம் இருக்கக்கூடிய தினமாகவும் இன்றைய தினம் இருக்கின்றது. குடும்பத்துக்குள்ள நல்ல நிகழ்ச்சிகள் நடக்கிறதுனால மனதளவுல மகிழ்ச்சி அதிகரிக்கக்கூடிய தினமாகவும் இன்றைய தினம் இருக்கின்றது. மன மகிழ்ச்சியும் எதிர்பார்த்த நன்மைகளும் நிறைந்த தினமாக இன்றைய தினம் உங்களுக்கு இருக்கின்றது. மூலம் நட்சத்திரக்காரங்களுக்கு கையில் எடுக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாம் வெற்றி பெறுவதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கின்றது. உங்களுடைய தேவைகள் சார்ந்த விஷயங்களை எடுத்து செய்யலாம். ஒப்பந்த ரீதியிலான விஷயங்களாக இருக்கலாம், இல்லைன்னா அசையாத சொத்துகள் சார்ந்த ஒரு முயற்சிகளாக இருக்கலாம். இந்த மாதிரி நல்ல விஷயங்களுக்கான முயற்சிகளை எடுத்து செய்யும் போது அதெல்லாம் சக்சஸ் ஆகக்கூடிய சூழல்கள் இன்றைக்கு அதிகமாக இருக்கிறது. பூராடம் நட்சத்திரக்காரங்களுக்கு உறவு முறைகளுக்கு அதிகமாக நீங்கள் உதவுற மாதிரியான சூழல்கள் இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கின்றது. உங்களுக்கான புதிதான முயற்சிகளில் கொஞ்சம் கவன நிலைகள் அவசியமானதாக இன்றைக்கு இருக்கின்றது. உத்திராடம் நட்சத்திரக்காரங்களுக்கு உடல்நிலையில் இருந்த பிரச்சனைகள் எல்லாம் சரியாகக்கூடிய சூழல்கள் அதிகமாக இருக்கின்றது. மன ரீதியிலையும் நல்ல ஒரு முன்னேற்றம் இருக்கக்கூடிய தினமாக இன்றைய தினம் இருக்கின்றது. கடன் சார்ந்த பிரச்சனைகள் இருக்கக்கூடிய நபர்களுக்கு அதன் சார்ந்த பிரச்சனைகள் எல்லாம் குறையறதுக்கான வாய்ப்புகளும் இன்றைக்கு அதிகமாக இருக்கின்றது. உங்களுடைய ராசியான நிறம் கிரீன் கலர். வணங்க வேண்டிய தெய்வம் தில்லை நடராஜர் வழிபாடு. மகர ராசி அன்பர்களே, ராசியாதிபதியாகிய சனி பகவான் குடும்பஸ்தானத்தில் அமர்வு பெற்று இருக்கிறார். சந்திர பகவான் இன்றைக்கு தொழில் ஸ்தானத்தில் அமர்வு பெற்றவராக இருக்கின்றார். புதிதான தொழில் வியாபாரம் சம்பந்தமான விஷயங்களுக்கான முயற்சிகளில் ஒரு சிலருக்கு ஈடுபாடுகள் அதிகமாக இருக்கும். அரசு பணி சார்ந்த விஷயங்களுக்கான முயற்சிகளில் ஒரு சிலருக்கு ஈடுபாடுகள் அதிகமாக இருக்கலாம். தொழில் இல்லைன்னா வியாபாரத்தில் பல புதுவிதமான திட்டங்களை புகுத்தக்கூடிய சிந்தனைகள் வருவதற்கான முயற்சிகளும் இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கின்றது. தொழில் வியாபாரம் சார்ந்த முயற்சிகளில் எல்லாம் வெற்றி பெறுவதற்கான சூழல்கள் இன்றைக்கு
இன்றைக்கு அதிகமாக இருக்கின்றது. தொழில் வியாபாரம் சார்ந்த பயண ரீதியிலான ஏற்பாடுகள் ஒரு சிலர் தொழில்களில் இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இன்றைக்கு இருக்கின்றது. தொழில் சார்ந்த விஷயங்களில் உங்களுடைய தேவைகளுக்காக இடமாற்றம் சார்ந்த சிந்தனைகளோ முயற்சிகளோ இருக்கிறதுக்கான வாய்ப்புகளும் இன்றைக்கு அதிகமாக இருக்கின்றது. மருத்துவம் சார்ந்த துறைகள், வெளிநாட்டு வேலை சார்ந்த விஷயங்கள், ஆராய்ச்சி சம்பந்தமான துறைகளை சார்ந்தவர்கள், விமானம் சம்பந்தமான பணிகளை மேற்கொண்டு இருக்கக்கூடிய நபர்கள், தகவல் தொழில்நுட்பம் சார்ந்த விஷயங்கள்ல இருக்கக்கூடிய நபர்கள், ரசாயன துறை சார்ந்த விஷயங்கள்ல இருக்கக்கூடிய முயற்சிகள், எலக்ட்ரானிக்ஸ் சம்பந்தமான துறைகள், கமிஷன் சம்பந்தமான ஒரு துறைகளில் இருக்கக்கூடிய நபர்கள், உர தயாரிப்பு சார்ந்த விஷயங்கள்ல ஈடுபட்டு இருக்கக்கூடிய வாய்ப்புகள், இந்த மாதிரியான விஷயங்கள்ல இருக்கக்கூடிய நபர்கள் எல்லாம் அவங்களுடைய துறைகள்ல சின்ன சின்ன மாறுபாடுகளை செய்யக்கூடிய எண்ணங்கள் வரலாம். இல்லைன்னா அதன் ரீதியில புதிதான முயற்சிகளை மேற்கொள்ளக்கூடிய எண்ணங்கள் இன்னைக்கு இருக்கிறதுக்கான வாய்ப்புகளும் அதிகமாக இன்றைக்கு இருக்கின்றது. இந்த மாதிரியான தொழில் முறைகள்ல வெற்றி வாய்ப்புகளும் இன்றைக்கு அதிகமாக இருக்கின்றது. தொழில் இல்லைனா வியாபாரத்திற்காக கடன் வாங்கக்கூடிய முயற்சிகள் ஒரு சிலர் வீடுகளில் இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்கின்றது. வேலைகளில் மிகுந்த தைரியத்துடன் செயல்படக்கூடிய நபராக இன்றைக்கு இருப்பீங்க. வேலை சார்ந்த பிரச்சனைகள் எல்லாம் தைரியத்தோடு செயல்படக்கூடிய எண்ணங்கள் இருக்கும். வேலை சார்ந்த எதிரிகள், நம்மளுடைய தொழில்முறை எதிரிகள்னால வரக்கூடிய பிரச்சனைகளை எல்லாம் சமாளிக்கக்கூடிய திறன்களும் இன்றைக்கு அதிகமாக இருக்கும். அரசு வழியில ஒரு சிலர்களுக்கு ஆதரவுகள் கிடைக்கக்கூடிய சூழல்களும் இன்றைக்கு அதிகமாக இருக்கின்றது. உத்திராடம் நட்சத்திரக்காரங்களுக்கு இன்னைக்கு மேற்கொள்ளக்கூடிய விஷயங்கள் எல்லாம் வெற்றி பெறுவதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கின்றது. அதன் ரீதியில நல்ல முன்னேற்றம் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இன்றைக்கு இருக்கின்றது. திருவோணம் நட்சத்திரக்காரங்களுக்கு எல்லா விஷயத்திலையும் கொஞ்சம் கவன நிலைகள் அவசியமானதாக இன்றைய தினம் இருக்கின்றது. தொழில்முறை சார்ந்த விஷயங்கள், வீட்டில் இருக்கும்போது வாகனம் சார்ந்த ஓட்டும் விஷயங்கள் இருக்கும்போது இந்த மாதிரி எல்லா விஷயத்திலையும் கொஞ்சம் கவனத்தோடு செயல்பட வேண்டியது இன்றைக்கு மிகவும் முக்கியமானதாக இருக்கிறது. அவிட்டம் நட்சத்திரக்காரங்களுக்கு வேலை தொழில் சார்ந்த பணவரவுகள் பெருகக்கூடிய தினமாக இருக்கிறது. வேலை தொழில் ரீதியிலான பிரச்சனைகள் எல்லாம் குறையக்கூடிய வாய்ப்புகளும் இன்றைக்கு அதிகமாக இருக்கின்றது. உங்களுடைய ராசியான நிறம் கருநீல நிறம். வணங்க வேண்டிய தெய்வம் காளி தேவி வழிபாடு. கும்ப ராசி அன்பர்களே, ராசியாதிபதியாகிய சனி பகவான் ராசியில அமர்வு பெற்று இருக்கிறார். சந்திர பகவான் இன்றைக்கு பாக்யஸ்தானத்துல அமர்வு பெற்றவராக இன்றைய தினத்துல இருக்கின்றார். தந்தை வழியில நன்மைகள் அதிகரிக்கக்கூடிய தினமாக இன்றைய தினம் இருக்கின்றது. தந்தைக்கு உடல்நலம் சார்ந்த விஷயங்கள்ல கொஞ்சம் கவன நிலைகள் அவசியம். தந்தையுடனான பேச்சுவார்த்தைகள்ல நாம கொஞ்சம் நிதானமாக இருக்க வேண்டியதும் இன்றைக்கு மிகவும் முக்கியமானதாக இருக்கிறது. தந்தை வழியில ஒரு சிலருக்கு வேலை ரீதியிலான விஷயங்களுக்கான முயற்சிகள் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கின்றது. வாரிசு வேலைகளுக்கான முயற்சிகள்லையும் ஒரு சிலருக்கு இன்றைக்கு ஈடுபாடுகள் அதிகமாக இருக்கலாம். வெளிநாட்டு வேலை ரீதியிலான முயற்சிகளில் ஒரு சிலருக்கு அதிகமான ஈடுபாடுகள் இருக்கலாம். அதன் சார்ந்த ஒரு பேச்சுவார்த்தைகளோ முயற்சிகளோ எடுக்கக்கூடிய வாய்ப்புகளும் இன்றைக்கு அதிகமாக இருக்கின்றது. வேறு மொழி கற்கக்கூடிய எண்ணங்கள் ஒரு சிலருக்கு இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கின்றது. கோவில் பூஜை, கட்டுமானம் சார்ந்த பணிகள், கோவில் பராமரிப்பு சார்ந்த விஷயங்கள், இதன் ரீதியில ஒரு சிலருக்கு ஈடுபாடுகள் அதிகரிக்கக்கூடிய தினமாக இன்றைய தினம் இருக்கின்றது. யாருடனும் பேசும்போது நிதான நிலைகள் அவசியமானதாக இன்றைய தினம் இருக்கின்றது. வீணான கருத்து மோதல்களை முடிஞ்சளவு தவிர்க்க வேண்டியது இன்றைக்கு மிகவும் அவசியமானதாக இருக்கின்றது. வெளிநாட்டு வேலைகளில் இருக்கக்கூடிய நபர்களாக இருக்கிறீங்கன்னா உங்களுக்கான பண வரவுகள் அதிகரிக்கக்கூடிய தினமாக இன்றைய தினம் இருக்கின்றது. விரும்பிய தான தர்மங்கள் எல்லாம் செய்யக்கூடிய சிந்தனைகள் இன்னைக்கு அதிகமாக இருக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கின்றது. புனித பயணம் சார்ந்த விஷயங்களுக்கான முயற்சிகள் ஒரு சிலருடைய வீட்டில் நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இன்றைக்கு இருக்கின்றது. மனநிலையில ஒரு நல்ல விஷயங்கள் நடக்கலாம். அதன் ரீதியில சந்தோஷமாக இருக்கக்கூடிய வாய்ப்புகளும் இன்றைக்கு இருக்கின்றது.
ஆன்மீக நாட்டமும் அதிகரிக்கக்கூடிய தினமாக இன்றைய தினம் இருக்கின்றது. குடும்பம் சார்ந்த பிரச்சனைகளில் கொஞ்சம் கவன நிலைகளை வச்சுக்க வேண்டியது அவசியமானதாக இன்றைய தினம் இருக்கின்றது. பள்ளி மாணவர்களாக இருக்கிறீங்கன்னா படிப்பில் கொஞ்சம் கவன நிலைகள் அவசியமானதாக இன்றைய தினம் இருக்கின்றது. ஆன்மீக குருக்களிடம் உபதேசம் பெறுவதற்கான முயற்சிகள், பேச்சுவார்த்தைகள் இதெல்லாம் நடக்கக்கூடிய வாய்ப்புகள் ஒரு சிலர் வீட்டில் இருக்கின்றது. மனைவியின் சகோதரர் இல்லைனா சகோதரரின் மனைவி இவங்களுக்கெல்லாம் ஏதாவது ஒரு பிரச்சனைகள் அப்படின்னு வந்தால் நம்ம ஆதரவு தரக்கூடிய சூழல்கள் இருக்கிறதுக்கும் வாய்ப்புகள் இன்றைக்கு அதிகமாக இருக்கின்றது. அவிட்டம் நட்சத்திரக்காரங்களுக்கு வேலை ரீதியிலான பண வருமானங்கள் அதிகரிக்கக்கூடிய தினமாக இன்றைய தினம் இருக்கின்றது. உங்களுடைய குடும்பம் சார்ந்த விஷயங்கள்ல சின்ன சின்ன கவன நிலைகள் அவசியமானதாக இன்றைக்கு இருக்கின்றது. சதயம் நட்சத்திரக்காரங்களுக்கு மன ரீதியில சின்ன ஒரு தடுமாற்றங்கள் இருக்கலாம், பய உணர்வுகள் இருக்கலாம், செயல்பாடுகள்ல நிதானங்கள் அவசியம். புதிதான முயற்சிகள்ல முடிஞ்சளவு தவிர்க்க வேண்டியது மிகவும் முக்கியமானதாக இன்றைக்கு இருக்கின்றது. பூரட்டாதி நட்சத்திரக்காரங்களுக்கு வெளிநாட்டு குடியுரிமை சார்ந்த விஷயங்களை மேற்கொள்ளலாம். வெளிநாட்டு வேலைகளுக்கான முயற்சிகள், புதிதான தொழில் வியாபாரம் சம்பந்தமான விஷயங்களுக்கான முயற்சிகள், இந்த மாதிரி நல்ல விஷயங்களுக்கான முயற்சிகளை மேற்கொள்வதற்கு மிகவும் உகந்த தினமாக இன்றைய தினம் இருக்கின்றது. உங்களுடைய ராசியான நிறம் கருநீல நிறம். வணங்க வேண்டிய தெய்வம் மாரியம்மன் வழிபாடு. மீன ராசி அன்பர்களே, ராசியாதிபதியாகிய குரு பகவான் தைரிய வீரிய விஜயஸ்தானத்தில் அமர்வு பெற்று இருக்கிறார். சந்திர பகவான் இன்றைக்கு ஆயுள் ஸ்தானத்தில் அமர்வு பெற்றவராக இருக்கின்றார். உடல்நிலை சார்ந்த விஷயங்கள்ல கவன நிலைகள் அவசியமானதாக இன்றைக்கு இருக்கின்றது. முன்கோபம் சார்ந்த விஷயங்களை முடிஞ்சளவு தவிர்க்க வேண்டிய கட்டாயம் இன்றைக்கு இருக்கின்றது. உடல்நிலை சார்ந்த பிரச்சனைகள் ஏதாவது இருக்குன்னா அதன் ரீதியில் ஏதாவது கொஞ்சம் வருத்தங்கள் இருக்கக்கூடிய சூழல்கள் இன்றைக்கு இருக்கின்றது. முக்கியமான வேலைகளில் ஈடுபட்டு கொண்டிருக்கின்ற நபர்களுக்கு அதன் ரீதியில சின்ன சின்ன இடையூறுகளோ இல்லைன்னா வீணான அலைச்சல்களோ இதெல்லாம் இருக்கக்கூடிய வாய்ப்புகளும் இன்றைக்கு இருக்கின்றது. எதிரிகள் வழியில சின்ன சின்ன இடையூறுகள் வரக்கூடிய வாய்ப்புகளும் இன்றைக்கு இருக்கின்றது. செய்யும் காரியங்கள்ல கவன நிலைகள் அவசியமானதாக இன்றைக்கு இருக்கின்றது. எந்த விஷயம் சரி எது தவறு அப்படிங்கிறது தெரிஞ்சு அதுக்கப்புறமா நம்ம செயல்பட வேண்டியதும் இன்றைக்கு மிகவும் முக்கியமானதாக இருக்கின்றது. பேச்சுவார்த்தைகள்ல நிதான நிலைகளை கடைபிடிக்க வேண்டியது அவசியமானதாக இன்றைக்கு இருக்கின்றது. செலவினங்கள் கொஞ்சம் அதிகரிக்கலாம். அதனால அனாவசியமான செலவுகளை முடிஞ்சளவு குறைத்து கொள்ள வேண்டியது மிகவும் முக்கியமானதாக இன்றைக்கு இருக்கின்றது. உயிர் சார்ந்த சொத்துகள் சம்பந்தமான விஷயங்கள்ல ஒரு சிலருக்கு நல்ல முடிவுகள் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கின்றது. மூதாதையர்கள் மரபு மூலம் பொருட்கள் கிடைக்கக்கூடிய சூழல்களும் ஒரு சிலர் வீட்டில் நடக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கின்றது. வீண் பழிகள், பொய் குற்றச்சாட்டுகள் சார்ந்த விஷயங்கள்ல கவனமாக இருக்கணும். நம்ம மீது இந்த மாதிரி பழிகளை சுமத்துற நபர்கள் கிட்ட இருந்து கொஞ்சம் ஒதுங்கியே இருக்க வேண்டியது மிகவும் முக்கியமானதாக இன்றைக்கு இருக்கின்றது. புதிதான முயற்சிகளை முடிஞ்சளவு தவிர்க்க வேண்டியது இன்றைக்கு மிகவும் அவசியமானதாக இருக்கிறது. இன்சூரன்ஸ், பென்ஷன் சார்ந்த விஷயங்கள்ல ஒரு சிலருக்கு அதிகமான ஈடுபாடுகள் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் இன்றைக்கு இருக்கின்றது. சட்ட முறையிலான நடவடிக்கைகள் ஒரு சிலருக்கு வருவதற்கான வாய்ப்புகளும் இன்றைக்கு இருக்கின்றது. கடன் கொடுக்கக்கூடிய சூழல்கள் ஒரு சிலர் வீட்டில் நடக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. உறவினர்களுக்கோ நண்பர்களுக்கோ தேவை அப்படின்னு சொல்லும்போது நாம கடன் கொடுக்க வேண்டிய சூழல்கள் இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இன்றைக்கு அதிகமாக இருக்கின்றது. ஒவ்வாமை ரீதியிலான பிரச்சனைகள் இருக்கக்கூடிய நபர்களுக்கு உடல்நிலையில கவன நிலைகள் அவசியமானதாக இருக்கிறது. வண்டி வாகனங்கள்ல போகும்போது கொஞ்சம் கவனத்துடன் செயல்பட வேண்டியது அவசியமானதாக இருக்கிறது. மூலதனம் போடக்கூடிய விஷயங்கள்ல நாம கொஞ்சம் நிதானமா யோசிச்சு அதுக்கப்புறமா செயல்பட வேண்டியதும் இன்றைக்கு மிகவும் முக்கியமானதாக இருக்கிறது. ஏமாற்றங்கள், மோசடி சார்ந்த பிரச்சனைகள் இதன் ரீதியில கொஞ்சம் கவன நிலைகள் அவசியமானதாக இன்றைக்கு இருக்கின்றது. பூரட்டாதி நட்சத்திரக்காரங்களுக்கு திடீர் வெளியூர் பயணங்கள், வெளிநாடு ரீதியிலான விஷயங்கள்ல ஈடுபாடுகள் இன்றைக்கு அதிகமாக இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கின்றது. உத்திரட்டாதி நட்சத்திரக்காரங்களுக்கு பயண ரீதியிலான விஷயங்கள் ஒரு சிலருக்கு நடக்கக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாக இன்றைக்கு இருக்கின்றது. ரேவதி நட்சத்திரக்காரங்களுக்கு கடன் வாங்கும் விஷயங்கள்ல கவன நிலைகள் அவசியம். புதிதான விஷயங்கள்ல இறங்கும் போது நாம் ரொம்ப நிதானமாக செயல்படணும். முடிஞ்சா அந்த மாதிரி விஷயங்களை புதிதா நம்ம செய்ய போறோம்னா அந்த மாதிரியான விஷயங்களை தவிர்த்து
தீர்த்துவிட வேண்டிய தினமாக இன்றைய தினம் உங்களுக்கு இருக்கின்றது. உங்களுடைய ராசியான நிறம் பச்சை நிறம். வணங்க வேண்டிய தெய்வம் துர்க்கை வழிபாடு. நம்ம சேனலில் சொல்லுகின்ற விஷயங்கள் எல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.